முடவாட்டுக்கால் சூப் 1 லிட்டர் செய்முறை. இப்போ வந்து நம்ம முடவாட்டுக்கால் எடுத்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் சீவி எடுத்த கிழங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில போட்டு அழுக்கு இல்லாம அலசி எடுத்துக்கிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் ஒரு தட்டுல 50 கிராம் வெங்காயம், 50 கிராம் தக்காளி, கொத்தமல்லி சிறிதளவு, முடவாட்டுக்கால் கிழங்கு 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 கிராம் சேர்த்துருக்கேன். நான் இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்த வச்சு 25 மில்லி எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப எண்ணெய் ஊத்துனதுல 50 கிராம் வெங்காயத்த போட்டு சிறு தீயில வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ சிறு தீயில வதக்கியாச்சுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளிய வந்து அந்த 50 கிராம் தக்காளிய சேர்த்து ஒரு 5 நிமிஷத்த நீங்க வதக்கணும். வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 10 கிராம் இஞ்சி பூண்டு விழுது நீங்க சேர்த்துக்கலாங்க. 1 லிட்டருக்கு 10 கிராம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பேஸ்ட் 50 கிராம் அளவுக்கு வந்து நீங்க முடவாட்டுக்கால் கிழங்கு நீங்க சேர்த்துட்டு, நீங்க சிறு தீயில வச்சு நல்லா வதக்கணும். கொஞ்சமா பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வதக்குனா போதுமானது. இப்ப நம்ம சூப் மசாலா ஊத்துறதுக்கு முன்னாடி 3/4 லிட்டர் தண்ணி, மொத்தத்துல 1 லிட்டர் சூப்புக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊத்தி நம்ம தட்ட போட்டு மூடி கொதிக்க விடுவோம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்ப கொதிச்ச உடனே இன்னொரு பாத்திரத்துல 250 மில்லி தண்ணீல உங்களுக்கு 40 கிராம் சூப் மசாலா, வெஜ் சூப் பேஸ் மிக்ஸ்ன்னு பேரு. மசாலாவ கட்டி இல்லாம கரைச்சு ஊத்தியாச்சு. ஊத்தி நம்ம தட்ட போட்டு மூடுவோம். தட்ட போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ சூப் கொதிச்சிருச்சு. இப்போ முடவாட்டுக்கால் சூப் தயாராயிடுச்சு. மேல நீங்க மல்லி நறுக்கி வச்சிருக்க மல்லிய நீங்க தூவிட்டு தட்ட போட்டு மூடி இறக்கிட்டீங்கன்னா, முடவாட்டுக்கால் சூப் தயார். இப்ப நம்ம சூப் கஸ்டமருக்கு குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிளைன் சூப்பா குடுக்குறது தான் ஹெல்த்தி. முடவாட்டுக்கால் சூப்ப பொறுத்தவரைக்கும். இப்ப நம்ம ஒரு பவுல் வச்சு மேல சூப் ஊத்தி குடுத்தா, இது ஒரு மெத்தடுங்க. 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா வேணும் அப்டின்னா, நீங்க ஒரு பவுல் வச்சுட்டு மேல சூப்ப ஊத்திட்டு கார்ன்ஃபிளாக்ஸ மேல போட்டு கஸ்டமர் கையில குடுத்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு தொழில் பயன்பாட்டுக்கு அல்லது வீட்டு பயன்பாட்டுக்கு சூப் மசாலா தேவைப்படுதுன்னா, என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.